தென்காசியில் இளைஞர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களை குறிவைத்து கோடிக்கணக்கில் மோசடி நடவடிக்கை எடுக்கக் கோரி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார். தென்காசி மாவட்டம் சொக்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுப்பையா பாண்டியன் என்பவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருவதாக கூறப்படும் நிலையில், இவர் சொக்கம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களிடம் தன்னிடம் பணம் முதலீடு செய்தால் குறைந்த விலையில் நிலம் வாங்கி அதிக விலைக்கு விற்று தருவதாக ஆசை வார்த்தை கூறி கோடிக்கணக்கில் மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சில நபர்கள் இன்றைய தினம் தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில புகார் மனு கொடுத்தனர். அந்த புகாரில் சொக்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுப்பையா பாண்டியன் என்ற நபர் தங்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு மோசடி செய்துவிட்டதாகவும், பணத்தை திருப்பி கேட்டால் தங்களுக்கு கொலை மிரட்டல் விடுவதாகவும், இதேபோல் பல இளைஞர்களை வெளிநாட்டிற்கு வேலைக்கு அனுப்பி அவர்களது சம்பளத்தை பெற்றுக்கொண்டு மோசடியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த புகார் மனுவினை பெற்றுக்கொண்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் புகார் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார்.